தமிழ்நாட்டில் அதிகாரம் பின்னாடி நின்றுட்டா நம்ம முன்னாடி நின்று என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை. இப்போது ரீசெண்டாக விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அது குறிப்பாக விஜய் சாரை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், பாராட்டு கிடைக்குமே தவிர தண்டனை கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு இங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு மேடை பேச்சாளர், அவருக்கு புரட்சி பேச்சாளர்னு அந்த கட்சியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. அவர் பேசுகிற அவர் பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுறதுலாம் உட்காந்து கைத்தட்டு. அந்த ஒரு நாய் அவனை பொன்ராஜ், அப்துல் கலாம் சார் கூட இவெல்லாம் எப்படி இருந்தாலும் தெரியல. அப்துல் கலாம் அவரோட ஆத்மாலாம் இவனெல்லாம் நினைக்குன்னு தெரியல. விஜய் சார் பின்னாடி இருக்கிற பெண்கள் வந்து தாய்மார்கள் வரைக்கும் விபச்சாரிக்கலாம். என் வீட்டில் பல பெண்கள் வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, விஜய் சாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க, குழந்தைங்க வரைக்கும், பெண் குழந்தைங்க வரைக்கும். இவன் பேசுனதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு கோவம் வந்து நான் ஒரு பதிவுன்னு ஒன்று போடுறேன்னு வச்சுக்கேன், அது எனக்கு அசிங்கம். இன்னைக்கு விஜய் சாரோட ரசிகைகள் இல்லாத ஒரு வீடு கூட இல்லைன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில். அப்போது இவன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு. இன்னைக்கு இதே பெண்கள் தான் ஒரு காலத்தில் இந்த திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டாங்க. உங்கள் பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்குது, நம்மளை எவன்டா என்னடா பிடிங்கிடுவான்னு நீங்கள் ஒரு மம்மதியில் உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசுவீங்கள்ல, இந்த மாதிரிலாம் பேச விட்டு, இந்த மாதிரிலாம் பண்ண விட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இந்த அருண்ராஜ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். நான் ஒரு கண்டனமாகவே பதிவு பண்ணுறேன். நன்றி.